அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு பீட்சாவோட வந்திருக்கிறேன். வாங்கோ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ பீட்சாவுக்கு இதில் வந்து நான் 600 கிராம் பிளேன் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3 தேக்கரண்டி ட்ரை ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 ஒரே சீஸ் தான் நான் 2 இதில் பிரித்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து 400 கிராம் சீஸ், இந்த திருவின சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இதில் சோஸ் காய்ச்சறதுக்கு வெங்காயமும் உள்ளியும் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்ற இதில் இந்த கட்டாத்தூள் வந்து 1 தேக்கரண்டி, தேவையான அளவு எண்ணெய், இதில் தேவையான அளவு உப்பு, இதில் வந்து 1 தேக்கரண்டி சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இதில் இந்த சோஸ் காய்ச்சறதுக்கு ஒரேகானோ இந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது நாங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் என்னென்ன போடுமோ அதே மாதிரி போடலாம். நான் ஒரு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது 2 தக்காளி பழம் போட்டு வச்சுருக்கேன் சோஸ் காய்ச்சறதுக்கு. நாங்கள் இதில் பீட்சாவுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி போடலாம். நான் இதில் பெப்பரோனி வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் பச்சையும் சிவப்பும் பெப்பர் வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஒலிவ் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது உரைப்புக்காக 2 பச்சை மிளகாய், வெங்காயம், இவ்வளோ வந்து நான் இது போட போகிறேன் இந்த பீட்சாவுக்கு. நீங்கள் விரும்பினா இதில் கூட்டலாம் குறைக்கலாம். அது உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி போடலாம். இது வாங்கோ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நான் முதல்ல வந்து இந்த ட்ரை ஈஸ்ட்டுக்குள்ள இந்த சீனியையும் போட்டு மெல்லிய சுடு தண்ணி, குழந்தை பிள்ளைகளை குளிக்கக்கூடிய மாதிரி சூடாக இருந்தால் காணும். இதை சுடு தண்ணி இதுக்கு விட்டு நல்ல வடிவாக கரைக்கணும். முதல் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கரைச்சி வச்சு நல்லா பொங்கி வந்த அப்புறம் தான் நாங்கள் மாவு குழைக்க வேணும். எவ்வளோ கரைச்சிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இப்போ இதை இருக்கா 5லிருந்து 10 நிமிஷம் வரை நான் உங்களால் மூடி விட போகிறேன். இந்த பீட்சா இப்போ இந்த டோ வந்து இந்த மிக்சருக்குள்ள நான் இப்போ குழைக்க போகிறேன். நான் இந்த மாவை இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இந்த மாவுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பை போடுறேன். இதுக்குள்ள நான் இப்போ இந்த ஈஸ்ட் வந்து இதில் பாருங்கோ கரைச்சி வச்சுன்னா அதெல்லாம் பொங்கி வந்துட்டு இதையும் இதுக்குள்ள விட்டு மெல்லிய சுடுதண்ணீரை தான் நாங்கள் மாவை இந்த டோ வந்து நாங்கள் குழைக்க வேணும். அதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக தான் இதில் சுடுதண்ணி விடுறேன். பார்த்து விடுவேன். இப்போ நான் இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட வேணும். நான் இப்போ 4 நிமிஷம் தான் நான் இதுக்குள்ளே குழைக்க போடுறேன். வடிவாக மிக்ஸ் பண்ணிடுது. நான் திரும்பி இதை வெளியில் எடுத்து வடிவாக குழைக்கணும். அடிச்சிருக்கா
நான் இப்போ மிக்சரால் பண்ணி எடுத்து மாவு பாருங்க நல்ல வடிவாக நல்ல ஒரு பதமாக இதில் குழைச்சி வந்திருக்குது. நான் இதை திரும்ப ஒரு தண்ணீரை இதை நான் குழைக்க தேவையில்லை. நல்ல சாஃப்டாக தான் இருக்குமா. இது ரொம்ப நேரத்தில் குழைக்கிறது நான் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸுக்கு திரும்ப வடிவாக இருக்கா அடித்து குழைச்சி போட்டு வைக்கணும். இதே நல்ல சாஃப்டாக இருக்குமா. காணும் கனக குழைக்க தேவையில்லை. நம்ம இந்த மிக்சர்லேயே வடிவாக குழை விட்டுட்டுது. இனி இதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய சட்டியாக போடணும். என்னென்னு சொன்னால் நான் ஈஸ்ட் போட்டதானே அது பொங்கி மேலே வரும். எண்ணெய் வந்து கணக்கு பெருசாக பூச தேவையில்லை. சும்மா லேசாக மேலால் பூசினா காணும். கணக்காக பூசக்கூடாது. கொஞ்சமாக தான் நான் பூசியிருக்கிறேன். சும்மா லைட்டாக போட்டு நான் இதை வடிவாக காவ பண்ணி வைக்க போகிறேன். வடிவாக காற்று போகாமல் காயாதபடி மூடி வச்சா சரி. இது 2 மணித்தியாலும் காணும் வடிவா. என்ன வடிவா குழவட்டுருக்குமா 2 மணித்தியாலத்துக்கு கூட பார்ப்போம். இனி பிட்ஸா அப்படி செய்கிறேன். கண்டிப்பாக சோஸ் காய்ச்ச போகிறேன். சோஸுக்கு இதில் வந்து உள்ளியே இதில் போட்டு கொஞ்சம் வதக்கவும். உள்ளி கொஞ்சம் வதங்கின அப்புறம் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறேன். கணக்கு வதங்க விடத்ததில்லை. இப்போ கொஞ்சம் வதக்கினா காணும். பார்த்தீங்களா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. அந்த நேரத்தில் வெட்டி வச்சு தக்காளி பழத்துக்குள்ள போடுறேன். இதுக்குள்ள இந்த கட்டாயத்தில் எங்களுக்கு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இது ஒரேகான பவுடர் வந்து ஒரு கரண்டி போடுறேன். நாங்கள் இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வதங்க விடணும். இந்த ஒரேகான பவுடர் தான் அந்த பீட்சா இந்த வாசத்தை கொடுக்குறது. நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். தக்காளி நல்லா அவிஞ்சிட்டு வதங்கிட்டு வதங்கிட்டு நான் இன்னும் ஒரு நிமிஷத்தால் அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். இனி வடிவாக ஆறுனா அப்புறம் வடிவாக அடிக்கவும். நான் அடுப்பை ஓஃப் பண்ணுறேன். அவிஞ்சிட்டு பாருங்க, நான் இப்போ குழைச்சி வச்சம்மா எல்லாம் பொங்கி வந்திருக்கு.
பொங்கி இருக்குது. நான் இப்போ இதை 3 தட்டுல போட போறேன். இப்போ நான் இந்த காற்று எல்லாத்தையும் வெளியில் அமர்த்தி எடுத்து போட்டு இதை 3 இப்போ வெட்ட போறேன். வடிவா உருட்டி போட்டு நான் 3 தட்டுலையும் போடுறேன். கொஞ்சம் மாவில் தொட்டு நீங்கள் செய்யலாம். இந்த ரேக்கும் கொஞ்சம் மாவு தூவி போட்டு இதில் வச்சு நீங்கள் நல்லா பொங்கி வந்தால் தான் பிட்ஸா நல்லா டேஸ்டாக வரும். பொங்கியும் நல்ல வடிவம் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ 3 தட்டுக்கு வடிவா எல்லாம் போட்டு தான் விட்டேன். 3 தட்டுக்கும் இப்போ ஒரு அளவு குத்து போடுறத தான் இந்த வடிவா வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ 3 தட்டுக்கும் இது மாதிரி சோஸை வடிவா நான் எல்லாம் அடிச்செடுத்துட்டேன். இந்த 3க்கும் போடுறேன். நீங்கள் விரும்புகிற மாதிரி போடலாம். சோஸை போட்டுட்டு கொஞ்சம் சீசன் முதல் தூவணும் கொஞ்சம் எல்லாத்துக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கூடவே போடலாம். சின்ன பிள்ளைகள் கூடுதலாக எல்லாம் மரக்கறியும் விரும்ப மாட்டேனும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடலாம். நீங்கள் இந்த செய்ய துவங்கிறதுக்கு முன்னமே அவரை ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டுற போது நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் பீட்சா போட என்ன இருக்கும். நான் இதுக்கு மேலே சீஸை போட போகிறேன். பிள்ளைகளுக்கு எல்லா மிளகாய் விரும்பி சாப்பிடாயினும் அது நான் ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். நான் இப்போ இதை ஒரு 15 to 20 minutes வச்சா காணும். நான் இப்போ 15 to 20 minutes நான் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நான் இப்போ இதை 15 to 20 minutes வைக்கிறேன். வச்சுட்டு பார்ப்போம். நான் இப்போ இதுக்கு மீண்டின் போட்டிருப்பேன். நான் உரைப்புக்காக சின்ன பிள்ளை சாப்பிடாட்டா
பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது, நல்லா இருக்கும். நான் இதுக்கு சீசன் மேலே போட போகிறேன். நீங்கள் என்னென்ன மிளகறி போட விருப்பமோ அவ்வளோ மிளகறியும் போடலாம். நல்லா வரும். கணக்க போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் நீ ஒன்று வச்சுட்டேன். இது மிச்சதை வச்சுக்கே காட்டுறேன். பாருங்க, இப்போ இந்த பிட்ஸா வெந்துருக்குது. நான் அடுத்த பிட்ஸா வைக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பொங்கி நல்ல வடிவாக வந்திருக்கு. பாருங்க, பீஸா ரெடி. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு பீட்சா. பாருங்க, சீஸ் எல்லாம் சுடுக்குது. இதுதான் பீட்சா. பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக வரும். செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மற்றது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.